Hey guys, welcome back to Akshay Analysis and V2R Media. ஆக்சுவலி இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சுல்ல. அந்த டாஸ்க்கும் சரி, அந்த கிச்சன் சினாரியோவில் சௌந்தர்யாவை ப்ளேஸ் பண்ணதும் சரி. ரைட்டு, அந்த மியூசிக் டாஸ்க் எனக்கு பர்ஸ்ட்லி ரொம்ப பிடிச்சிருந்துங்க. அந்த லிரிக்ஸ் சொல்லிட்டு அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா பண்ணாங்களே. அதில் ராணவ ஆக்சுவலி பண்ணும்போது பிக் பாஸை ரிப்ளை பண்ணார், கண்டுபிடிச்சார் யாக்கை திரின்னு பாட்டார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் இதுக்கு ரிப்ளை பண்ணார் பாருங்களா. இன்னைக்கு கைண்ட் ஆஃப் அது ஒரு மொமெண்ட் ஆஃப் த டே. போரும் பாடினவருக்கு போகிற மாதிரி சர்க்காஸ்டிக்காக ரிப்ளை பண்ணியிருப்பாரு பிக் பாஸ். நல்லா இருந்துச்சு அது. அண்ட் பவித்ரா ஜன்னி அப்படி ஒரு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லை ஆக்சுவலி சேலஞ்சிங் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு தான். ஏன்னா ஜாக்லின் அந்த சாங் என்னாலே கண்டுபிடிக்க முடியல. அவங்க அது பண்ணது சீரியஸ்லி சூப்பர். இச்சுதான் அந்த சாங் அதான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரீட்ரெண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அதாவது பழைய பாட்டு இப்போ இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் அது மாதிரி ரீட்ரெண்ட், மற்ற சாங்ஸ் தான் நிறையா ரீட்ரெண்டு. பட் ரீட்ரெண்ட் ஆகாத ஒரு சாங் சூப்பராக அவங்க கண்டுபிடிச்சதுக்கு ஒரு நிஜமாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லி ஆகணும். சௌந்தர்யா அந்த பாட்டை டியூனெல்லாம் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசியில் ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிக்க முடியல. பிக் பாஸ் சொல்லுவார் டியூரேஷனே 1 நிமிஷம் தாங்க ஏன் அப்படின்னு. அண்டு கிச்சன் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா சோலோவாக சமைக்கணும். ஐ கெஸ் இந்த வாரம் அதான் சொல்லிட்டாங்களே, இது வரைக்கும் சமைக்காதங்க இப்போ ஜெஃப்ரி அந்த மாதிரி இவங்கெல்லாம் பண்ணும்போதுன்னு. ஸோ அது சொல்லும் போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடடா எப்படி இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதிரி சினாரியோவில் தான் சண்டை வரத்துக்கு பெரிய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா குக்கிங்கிறது எக்ஸ்பர்ட் இந்த கிச்சன் கூட இன்னைக்கு நான் பயங்கரமாக சமைக்கிறேன் பேர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு மேஜிக் தாங்க. என்ன வேணா குக்கிங்கிறது ஒரு மேஜிக் தான். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க பார்க்கணும். பட் இன்றைக்கி சௌந்தர்யா கொஞ்சம் பண்ணும்போது அங்கே ஜாக்லினும் ரயானும் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ரன்னிங் கமெண்ட்ரி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அஸ் லாங் அஸ் அந்த அவங்க ஆனியன் வெட்டும்போது ஒரு சினாரி, அது நீங்கள் எபிசோட் பார்க்காதவங்க பாருங்க, அதை அட்ரஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதை அட்ரஸ் பண்ணும்போது ஏன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த வெங்காய குழம்புக்கு ஒரு பேர் வேறு வச்சுருப்பாங்க. அதே பேரை நம்ம இவர் தீபக் கூட அதை அட்ரஸ் வேறு பண்ணுவார் அவர் சாப்பிடும்போது. முத்துக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க சாப்பிட்டுட்டு. சீரியஸாக அதெல்லாம் மீம் டெம்ப்ளேட்டாக வரத்துக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட்டுங்க, இந்த எபிசோடில் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதான் சொல்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த கிச்சன் டாஸ்க்கு. அண்ட் ஆப்வியஸ்லி அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் அதெல்லாம் லுக்கிங் ஃபார்வர்டு ஃபார் இட். ஸோ நிறையா கண்டென்ட் ஆகி இனிமே தான் தீயாக வேலை செய்யணும் எல்லாம் இந்த மீம் கிரியேட்டர்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம அனலிசிஸ் பண்ணுறேன் நம்மளும் தான், நம்ம டெய்லியுமே அப்படி தான். பட் இனிமேல் தான் ஒரு கண்டென்ட் பயங்கரமாக வரப்போகுது அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலாம். பாய்ஸ் ஃபுல் ஆக்ஷன் பேக் மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இனிமே இருக்கும். அந்த ஸ்டேஜ் செட் for everything. It's Akshay signing off.